நம்ம சேனலில் நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம். அதாவது இன்ஜினியரிங் எந்த மாதிரியான காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அதே மாதிரி சேம் டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆகிற கவர்மெண்ட் கவுன்சிலிங் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான கட் ஆஃப்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, காலேஜஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இன்ஜினியரிங் ரிலேட்டட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஒரு ப்ரீஃபாக பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ கோர்சஸ் பார்த்திங்கன்னா பேசிக்காக எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலுமே யூஜி, பிஜி, அப்புறம் பிஹெச்டி, ரிசர்ச் இந்த மாதிரி போயிடும். இப்போ இதில் யூஜி வந்து பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏவும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி இருக்குது. இதில் உங்களுக்கு இன்னும் வேரியஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து வந்துடும். பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிஏலையும் நிறையா தமிழ், பிஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி விஷயங்களும் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிஜி நம்ம எடுக்கிறது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் சேம் எம்ஏ, அதேமாதிரி ஃபாலோடு பை மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு. இது உங்களுக்கு இந்த பிஏவோட இன்னொரு அட்வான்ஸ்டு ஸ்டடீஸாக இன்னும் டீப்பாக படிப்பீங்க. சேம் இதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு நிறைய ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ் வந்து வந்துடும். சரி, ஓகே. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸ் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற காலேஜஸ் எதுன்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதில் லொயாலா காலேஜ் சென்னையில் இருக்குது. லொயாலா காலேஜ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் கேள்விப்படலை அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கிங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டாப் காலேஜ் நம்ம தமிழ்நாடுலன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம லொயாலா தான் வருது ரேங்கிங்கில். இங்கே உங்களுக்கு பிஏ, பிஎஸ்சிக்கு வந்து வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சொல்லவே வேணாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். டாப் காலேஜஸ்ன்றது அங்கே உங்களுக்கு எந்த மாதிரியான கோச்சிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். ஆவரேஜ் பேக்கேஜ் பாருங்கள், உங்களுக்கு அரௌண்ட் 5 lakh per annum வரைக்கும் நீங்கள் சேலரி வந்து கெட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஹையஸ்ட் ஆஃபர்ஸும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. சரி, செகண்ட் நம்ம ஆப்ஷனில் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்சி காலேஜ். இது எங்கே இருக்குன்னா சேம் இது உங்களுக்கு சென்னையில் அவைலபிளாக வரும். இந்த பிரசிடென்சி காலேஜில் அப்படி என்ன பெஸ்ட்டு சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஃபேக்கல்ட்டிஸ், அதாவது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களோட கைடன்ஸ் அண்டு கோச்சிங் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெயின் திங் இந்த பிரசிடென்சி காலேஜில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அஃபோர்டபுள் எஜுகேஷன். அந்த அஃபோர்டபுள் எஜுகேஷன்னா என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே ஃபீஸு ரொம்பவும் கம்மியான ஃபீஸ். அதாவது ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்க்கு வெறும் 865 rupees நீங்கள் பே பண்ணால் போதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த 865 உங்களுக்கு ஒரு செமஸ்டருக்கா இல்லை ஒரு இயர்க்கா அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. மெயின்லி செமஸ்டருக்கு இந்த மாதிரியான ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் 865ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான அஃபோர்டபுள் ஃபீஸ். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கம்மியான காலேஜில் உங்கள்கிட்டையும் சரியான எக்கனாமி இல்லைன்னு நினச்சிங்கன்னா பிரசிடென்சி காலேஜை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கிங்க. மூணாவதாக நம்ம லிஸ்ட்டில் என்ன நம்ம ஆப்ஷன் நம்ம பார்த்துருக்கோன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். இது எம்சிசின்னு சொல்கிறாங்க ஷார்ட் ஃபார்மாக. சேம் இதுவும் உங்களுக்கு சென்னையிலே அவைலபிளாக இருக்குது. இங்கே உங்களுக்கு கேம்பஸ் லைஃப் ரொம்பவும் வைப்ரண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸும் டீசெண்டாக வச்சுருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜாக இங்கே உங்களுக்கு 2,31,200 per annum வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரி, 4th பிளேஸ் மெயினாக என்னென்னா விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். மெயின்லி விமன்ஸ்க்காகவே விமன்ஸ்க்காகவே இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து இருக்குது. சேம் சென்னையிலே உங்களுக்கு இருக்குது. இங்கே உங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5th பிளேஸ் என்னென்னா குருநானக் காலேஜ். சேம் இதுவும் சென்னையிலே இருக்குது. இங்கே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் பிஏ ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. வெல் கம்பேர்ட் டு பிஎஸ்சி உங்களுக்கு பிஏல நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸும் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும். இதில் ஒரு பேசிக் அவுட்லைன் என்னென்னா, இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்காது. ஒரு ஆவரேஜான ஃபீஸ் அண்ட் ரீசனபிளாக தான் இருக்கும். பட் அதுலேயும் இந்த டாப் காலேஜஸ்லேயே உங்களுக்கு ரீசனபிள் ஆவரேஜ் ஃபீஸ் வருது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவும் பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணி தான் இந்த காலேஜஸில் என்ட்ராக முடியும். அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸை இப்போ நீங்கள் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். எப்படி நம்ம வந்து இப்போது டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து அட்மிட்டாக கவுன்சிலிங் இருக்கோ சேம் அதே மாதிரியே உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்ஸ்னு இதுக்கு தனி போர்ட்டல் வித் கவுன்சிலிங்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு டீசன்ட் கட் ஆஃப்ஸ் வச்சுருக்கீங்கன்ற பொழுது அதில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த நல்ல காலேஜஸில் வந்து சீட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அங்கே கேட்குறாங்க. மெயின்லி வந்து இந்த கவுன்சிலிங் வந்து 10th 11th 12th கேட்பாங்க. அது இல்லாமல் கம்யூனிட்டி, இன்கம், நேட்டிவிட்டி இந்த விஷயங்கள்ஸ் எல்லாம் காமனாக வரும். ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுற மாதிரியான விஷயம் வரும். நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்.
சேம் ஒரு கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த கவுன்சிலிங்கில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான கட் ஆஃப்ஸ் ரேங்க்ஸ் வச்சுருக்காங்களோ அதை வச்சு அந்த ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து வரும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக கவுன்சிலிங்கில் வருவீங்க. கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜ் வந்து கிடைக்குதோ, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் ஃபில் பண்ண காலேஜ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபர்தர் நீங்கள் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம் அந்த காலேஜை கான்டாக்ட் பண்ணி. ஓகே, இப்போ நான் பிஏ ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ஆர் பிஎஸ்சி நான் ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோடய கரியர் ஸ்கோப் எந்த மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. எந்தெந்த மாதிரியான செக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ரிசர்ச், கவர்மெண்ட் சர்வீசஸ், ப்ரைவேட் செக்டர், இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து நிறையவே காத்துட்ருக்கு. ஸோ அதை ஃபர்தராக நீங்கள் படிச்சுட்டு சர்ச் பண்ணி எந்த மாதிரியான கம்பெனிஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான செக்டார்ஸில் ஜாப் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்பவும் ஒரு நல்ல கோர்ஸாக அமையும். ஸ்பெஷலைசேஷன் மெயின்லி என்னென்னா ஜேர்னலிசம், சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கே உங்களுக்கு வைட் ரேஞ்சிங் கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்குது. மெயின்லி இந்த ஜேர்னலிசம், சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த மாதிரியான கோர்சஸில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இப்போது என்னோடய செக்டாருமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் என்னோடய பிளேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரியான பேக்கேஜில் எனக்கு ஜாப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவரேஜ் பேக்கேஜே இங்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,31,200 to 5 lakh per annumன்ற மாதிரி வரும். அதே மாதிரி காலேஜ் டு காலேஜ், கம்பெனிஸ் டு கம்பெனிஸ், கேம்பஸ் டு கேம்பஸ், இது எல்லாமே எந்த மாதிரியான கேம்பஸ் உங்களை எந்த மாதிரியான கம்பெனி உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து உங்களோட இது சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரியான காலேஜை பொறுத்து வராங்களோ அதை பொறுத்தும் உங்களோட பேக்கேஜஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ பயப்பட வேணாம், இங்கே போட்டிருக்க வேல்யூஸை வச்சு ஸோ ரொம்ப கம்மியாக தான் சேல்ரி வரும், அங்கே இன்ஜினியரிங்கில் க்ரோர்ஸ் லேக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி எதுவும் நினைக்க வேணாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வைட் ரேஞ்சில் இருக்குது. ஜஸ்ட் டேட்டா இதில் இருந்து ஐடியாஸ் எடுத்துக்குங்க. ஃபர்தர் மூமெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி எப்படி இறங்கலாம் அந்த மாதிரியான ஒரு தாட்க்கு வாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜஸாக எஸ், இப்போது நம்ம முன்னாடி சொல்லிய மாதிரி கம்மியாக இருக்குன்ற மாதிரி நினைக்காதீங்க. பட் ஹையஸ்ட் பேக்கேஜஸ் உங்களுக்கு இங்கே 10 lakh per annum கொடுக்கறதுக்கும் ஒரு சில காலேஜஸில் இருக்க கேம்பஸ் அண்டு அங்கே ரெக்ரூட் பண்ண வர கம்பெனிஸ் தயாராக இருக்காங்க அண்ட் கொடுத்துருக்காங்க. ஜாப் ஆஃபர்ஸ் பாருங்கள், ரீசன்ட் பிளேஸ்மெண்ட்டை கிட்டத்தட்ட 57,315 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸில் ஜாப் ஆஃபர்ஸில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டா வந்து சொல்லுது. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மவுஸ் கிடையாது, ஸோ அதை எடுத்து படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், இந்த மாதிரியான விஷயங்கள் நினைக்க வேணாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் ஸ்கோப் இருந்துட்டு தான் இருக்குது. அது எந்த மாதிரியான ஃபீல்ட், என்ன மாதிரி செக்டார், அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபர்தராக அதில் போகும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கண்டிப்பாக கிடைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். இப்போ நான் மேலே உங்களுக்கு கொடுத்துருந்த காலேஜஸ் பற்றியும் ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். என்ன மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கணும்னு இஷ்டம் இருக்கும்போது உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி அந்த கோர்சஸ் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நியூ ஒரு பிளாட்ஃபார்ம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தர் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸோடு நான் உங்களுக்கு வரேன். நம்ம 12th கம்ப்ளீட் பண்ணி இப்போது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்தர் காலேஜஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது ரிலேட்டட் ஃபீஸ் அண்டு அதர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நம்மளை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. நிறைய காலேஜஸில் ப்ரைவேட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி வந்து அட்மிஷன் ஆகணும் அப்படின்ற கைட்லைன்ஸும் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த மாதிரியான லொக்கேஷனில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆர் ப்ரைவேட் காலேஜ் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நம்ம உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ அது ரிலேட்டட் என்கொயரிஸ்க்கும் நம்ம இந்த கான்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.